மேனுவலாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்படி இன்ஜினை ஓட விட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் செயின் லூப்ரிகன்ட் போடலாம். நான் தான் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயின் கிளீனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பைக்கில் வந்து செயின் கிளீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம பைக்கோட சர்வீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து செயின் கிளீன் பண்ணுறது தான். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வர பைக் எல்லாமே உங்களுக்கு செயின் ஸ்பாக்கெட் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பனாக இருக்கும்போது நம்ம ரோடு பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டஸ்ட்டில் நிறைய மண் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து செயின் லூப்ரிகன்ட் போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுங்க. ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கடக்குன்னு சவுண்டு வரதோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து வருது, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ செயின் கிளீனர் அண்ட் செயின் லூப்ரிகன்ட் எப்படி போடணும், அப்புறம் எந்த இன்டர்வலில் போடணும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்க. நார்மலாக வந்து உங்கள் பைக்குக்கு நிறைய ஓட்டம் இருக்குது, நீங்கள் சிட்டிக்குள்ள நிறைய வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பைக்கில் நீங்கள் செயின் கிளீனர் அண்ட் செயின் லூப்ரிகன்ட் ரெண்டுமே வந்து போகணும். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 500 கிலோமீட்டர்ஸ் அந்த இன்டர்வல்ல நீங்க வந்து செயின் லூப்ரிகன்ட் நீங்க அப்ளை பண்ணியே ஆகணும். இல்ல அப்படின்னா செயின் ட்ரை ஆயிடும். செயின் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட்டோட மண்ணோட சேர்ந்து சுத்தும் போது அது கடக்குன்னு சுத்தி அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் போறதுக்கான சான்சஸே அதிகம். ஸோ செயின் லூப்ரிகன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம இதுல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ லடாக்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு செயின் கிளீனிங் பண்றது எப்படி அப்படின்றதும் சரி எங்க வாங்கலாம், பெஸ்ட் டீல் எங்க கிடைக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்க போறேன். அண்ட் லடாக் அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து லடாக் கிளம்புறேன். அது வந்து ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி போறேன், எந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லடாக் ட்ரிப். ஒரு 30 days அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு ட்ரிப் நான் வந்து பண்ண போறேன். இந்த 30 days ட்ரிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்டா பண்ண போறோம். இது வரைக்கும் யாரும் பண்ணல, கூகுளையும் சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. இந்த ட்ரிப்போட டீடைல்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வேற ஏதாவது ஒரு வீடியோஸ்ல சொல்றேன். நம்மளது வந்து இன்னும் நிறைய ட்ரிப் வீடியோஸ் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 வந்துட்டு இருக்கோம். லடாக் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு ஸோ லடாக்கோட வீடியோ வந்து டெய்லி போடுற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கு. எந்த அளவு நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. ஸோ நீங்க வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணி இந்த ஹெல்ப்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா மோட்டோ விளாகிங் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நீங்க ஹெல்ப் பண்றது மட்டும் தான். செயின் லூப்ரிகன்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா செயின் கிளீனர். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செயின் கிளீனர் கொண்டு செயினை வந்து கிளீன் பண்ணணும். ஸோ இந்த செயின் கிளீனரோட ஹெல்ப் பண்ண போற விஷயம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரஷ். ஸோ இந்த பிரஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கையில வந்து நம்ம செயின் கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வச்சு பண்ணோம் அப்படின்னா கை வந்து ஸ்ப்ராக்கெட்ல மாட்டி கை போறதுக்கான சான்சஸே இருக்கு. அதனால செயினை வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரஷை வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த பிரஷ் வச்சு நீங்க செயின் கிளீனர் போட்டு செயின் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு செயின் லூப்ரிகன்ட் போடணும். செயின் லூப்ரிகன்ட் போட்டு வண்டி வந்து கொஞ்ச நேரம் நீங்க ரன்னிங்ல விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் டன். அது உங்களுக்கு காட்ட போறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெல்மெட் ஸ்ப்ரே. ஹெல்மெட் ஸ்ப்ரே வந்து நமக்கு ஹெல்மெட் குள்ளார அடிக்கடி கழுவணுமோ இல்லை வேற யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு அந்த ஹெல்மெட் நம்ம போடுறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்ல நமக்கு ஹெல்மெட் ஸ்ப்ரே தேவைப்படும். ஸோ ஹெல்மெட் ஸ்ப்ரே போட்டோம் அப்படின்னா அது நம்ம அடுத்தவங்க போட்டதுல தலையில இந்த பொடுகு டேண்ட்ரஃப் அது இதுன்னு சொல்லிட்டு இல்லை வந்து ஸ்மெல்லு அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நமக்கு கிளீன் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு பெட்ரோல் டேங்க்குள்ளார ஊற்ற போகிற விஷயம். இதை வந்து நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல. நம்ம இன்ஜின் ஃப்ளஷ் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். வேணும்னா சொல்லுங்கள், அந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன். இன்ஜினை வந்து எப்படி நம்ம ஃப்ளஷ் பண்ணலாம், இன்ஜினை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து அந்த ஒரு இன்ஜின் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இந்த 3 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரஷ் வச்சு நம்ம செயினை வந்து ரஃபாக க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம செயின் கிளீனர் போட்டு கொஞ்ச நேரம் வண்டியை ஓட விட்டு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டர்ட்டு மண்ணெலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே சும்மா ஸ்கிப் ஆகி வரும். அது மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வெளியே போயிடும். செயினை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அந்த ப்ரஷ் வச்சு. நார்மலாக நான் எப்பயுமே இந்த வண்டியை ஆன் பண்ணி இன்ஜின் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு தான் வந்து ரன் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவேன். பட் நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா க்ளீன் பண்ண தெரியாம யாராச்சும் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மாதிரி பண்ணி கையை வந்து இந்த மாதிரி மாட்டி விரலாம் போயிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு அந்த தப்பு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ இந்த ப்ரஷ் இல்லை, இந்த ப்ரஷ் இல்லாதனால சரி ஓகே கையில் துணி வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன், அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு ப்ரஷ் இல்லாத ஒரு காரணத்தினால நமக்கு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரஷ் வந்து ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்குள்ள வருமா, இதை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிங்கர் போற அந்த ஒரு பிரச்சனை வந்து நீங்க வந்து வெளியே வரலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து க்ளீன் பண்ணியிருக்கானே. நம்ம கையில பண்றதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும்.
மற்றபடி சேஃப். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செயின் கிளீனர் யூஸ் பண்ணலாம். ஸோ செயின் கிளீனர் நீங்கள் இது கூட போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு டைரெக்டாக உங்களுக்கு அங்கே செயினில் கரெக்டாக போடும் பாருங்கள். இன்னொன்று இப்போ எனக்கு லைவாக ஃபீல் ஆன ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் வந்து இந்த செயின் கிளீனர் போடுறதுக்கு முன்னாடி இந்த டயர் இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இந்த செயின் கிளீனர் போட்டோன்னே அதில் வந்து டூப்ளிகேட் பட்டுருச்சு இல்லையா, அதனால ரொம்ப 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 சாஃப்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது வீடு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் கிளீனரோட வேலை முடிஞ்சிச்சு. செயின் கிளீனர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னும் ஒரு டைம் இந்த ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள மறுபடியும் ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். பாருங்க இதுல வந்து எவ்வளவு டஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் லூப்ரிகன்ட் போட போகிறோம். ஸோ இந்த பைப் எதுக்கு மெயினாக போடுறோம் அப்படின்னா இது மூலியமா உங்களுக்கு டைரெக்டாக அங்கே செயினில் போய் உட்காரும். இது டைரெக்டா இல்லாம இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து வெளியே ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கும். அதனால இந்த பைப் போடுறோம். அதே மாதிரி இந்த செயின் லூப்ரிகன்ட் நீங்க போடும்போது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், செயினுக்கு மேலேயும் போடணும், சைட்லயும் போடணும், அந்த பக்கம் பேக் சைடும் போடணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் இருக்கு, ஸ்ப்ராக்கெட் கிட்டயும் போடணும். அப்பதான் வந்து ஈவனா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். வந்து பாத்தீங்கன்னா செயின் கிளீனரும் போட்டு கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து செயின் லூப்ரிகன்ட் போட்டு இப்போ வந்து நான் சுத்திட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கையில் சுத்த கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து இப்போ வந்து இன்ஜின் ஆன் பண்ணலாம். செயின் லூப்ரிகன்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு இன்ஜின் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் லூப்ரிகன்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்ஜின் ஆன் பண்ணி கியரில் விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் கியர் விட்டோன்னே அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து அழுக்கு இறங்கியிருக்கு பாருங்கள். நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து செயின் கிளீனர் போட்டு செயின் வந்து மேனுவலாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்படி இன்ஜினை ஓட விட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் செயின் லூப்ரிகன்ட் போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 minute வந்து இன்ஜின் ரன்னிங்கில் விட்டுருந்தேன். ரன்னிங்கில் விட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் லூப்ரிகன்ட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். செயின் லூப்ரிகன்ட் அண்ட் செயின் கிளீனர் வந்து எல்லா வண்டிக்கும் போடலாம், ராயல் என்ஃபீல்டு மட்டும் இல்லை. ஸோ எல்லா வண்டிக்கும் உண்டான ஒரு காமன் ப்ராடக்ட் தான் இந்த செயின் லூப்ரிகன்ட் அண்ட் செயின் கிளீனர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செயின் வந்து எப்பயுமே வெட்டாகவே இருக்கும். ஸோ வெட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டி வந்து எந்த மாதிரி ரோட்டில் போனாலும் சரி ஒரு 500 kilometers ஒன்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் லாங் ரைட் போகும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்றது வந்து லிங்க் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரீச் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஸ்ப்ரே உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்மெட் ஸ்ப்ரே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்மெட் ஸ்ப்ரே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட் தாங்க, மக்சோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிராண்டு. ஸோ திருச்சி மோட்டார்ஸ் வந்து நமக்கு எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஹெல்மெட் ஸ்ப்ரே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு கேரளா ரைடு போயிருந்தோம். ஸோ கேரளா ரைடு ஃபர்ஸ்ட் போன கேரளா ரைடு வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா வயநாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒன்றும் வீடியோ உங்களுக்கு வரல, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், எடிட் பண்ணி சீக்கிரமாக போட்டுருவேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த சப்ஸ்கிரைபர் யோகேஷ் கொடுத்துருந்தேன். ஸோ அவர் யூஸ் பண்ணியிருந்தார். இப்போ அவரும் இல்லை, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு அடுத்தவங்க யூஸ் பண்ணால் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டி உள்ள பாக்டீரியா இருந்தாலும் இல்லை அவர் தரையில் பொழுகோ இல்லை ஏன் தரையில் பொழுகோ பேனோ அந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கிளியர் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மெல் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இதை நான் வந்து போட்ட உடனே உள்ளார வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது.
பாருங்க, இது அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே உள்ள அப்சர்வ் ஆகிக்கிட்டு இது என்ன பண்ணுதுன்னா இதை வந்து உள்ளார பாக்டீரியா இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். அவ்வளோதாங்க, ஹெல்மெட்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 2 ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டியாச்சு. ஒன்று வந்து செயின் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்மெட் எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து காட்டியாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபியூல் டேங்க் கூட ஊற்றுற ஒரு ப்ராடக்ட். இதை வந்து நம்ம இப்போ காட்ட போகிறதுல இன்ஜின் வந்து ஃப்ளஷ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அது கூட சேர்த்து உங்களுக்கு இந்த ஒரு இதை வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ பார்த்து எல்லாருக்கும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம போகிற லடாக் ரைடு அப்புறமேட்டு மற்ற ரைட்ஸ் எல்லாமே நிறைய வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிற நிறைய பிளேசஸ் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் தெரியாத பிளேஸ் கவர் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ்ங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். பாய்.